நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நிறம் மாறும் உலகில். ஆமாம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம். ஆமாம், இப்போல்லாம் பெண்கள் இன்னும் முதியவர்கள், பெண்கள் கூட முதியவர்கள், இன்னும் வயதானவர்கள் எல்லாம் என்ன செய்யணும், வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல. பொழுதுக்கு 24 வருஷம் சீரியல் இருக்கு. ஆமாம், அந்த திரைப்பெட்டிக்கிட்டு போட்டு பொழுது போகிறாங்க. இவர்களை எல்லாம் வெளியில் அழைச்சிட்டு வரணும், தியேட்டருக்கு கொண்டு உட்கார வைக்கணும், நிறைய தயாரிக்கிறோம். சினிமா வச்சு தானே டிவியும் ஓடிக்கிட்டு இருக்கு, சினிமா விமர்சனமாக இருக்கட்டும், சினிமாக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணார்னா, அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணார்னா, அவர் அமெரிக்காவில் 280க்கும் மேற்பட்ட ஹாலிவுட் படங்களில் உதவியாளராக இயக்குனராக ப்ரொடக்ஷன் செய்திருக்கிறார். அவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த சிக்கல்கிற ஊரை சேர்ந்த அந்த நண்பர். அவர் உடனே முடிவு பண்ணிட்டார், இதை சீரியலை கொண்டு போய் தியேட்டரில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏற்கனவே பாலச்சந்தர் இப்போ அண்மை காலத்தில் ஒரே படத்தில் 2 கதைகள் அதை ஏற்கனவே பண்ணார். பாலச்சந்தர் செஞ்சார், ஒரு வீடு இரு வாசல்லாம் பண்ணாங்க. அவர் 2க்கு லிங்க் பண்ணி கடைசியில் கொண்டாங்க. இதில் என்ன பண்ணிருக்காங்க, தனித்தனி கதைகள், 4 கதைகள், இடைவேளைக்கு முன்பு 2 பிந்தி 2. அந்த 4 கதைகளும் மிக அழகாக என்னாச்சுன்னா, டைமிங் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, மொத்தம் 146 நிமிடங்கள், 2 மணி நேரம் 26 நிமிடத்தில் மிக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா 4 பேரில் இது என்னென்னா, நம்ம நடராஜ் கேமராமேன் இருக்கிறார்ல, அவர் ஒரு லீடர் ரோல் எடுத்த ஒரு அந்த சப்ஜெக்டு. அதுபோல் பாரதி ராஜாவும் வடிவுக்கரசி, இப்போ ஆசான சீனியர் சிட்டிசன் யாராக இருந்தால் இப்போ அண்மையில் பாரதி ராஜாவும் அந்த வடிவுக்கரசி கேரக்டரு. அது பிள்ளைகள் எப்படி பொண்ணு மனைவி வந்த பிறகு பெற்றோர்களே, அது குறிப்பாக பையனோட பெற்றோர்களை கட்டி ஒரு கதை இருக்க ரொம்ப அக்கபோல். அந்த பெண்கள் ரொம்ப பெண்களை பெறுவது இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய பாக்கியம்னு சொல்கிறப்போ, அவர்கள் மிக சாதுரியமாக அந்த பெற்றோர்களை விட்டு கொண்டு போகிறது, அது பணம் அனுப்போம் கொண்டு போகிறது. பணம் அனுப்ப நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லை எனக்கு 100 வேலை 150 பேர் செத்து போனதே வராமல் போயிட்டான். அவர்களுக்குள்ள பிரச்சனைகள், அவர்களை குறை சொல்வதில்லை, அவருடைய ஏற்றிருக்கும் பணிகள், பதவிகள், வருமானங்கள் அப்படி கொண்டு தள்ளி போச்சு. ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்கள் மீது உள்ள கோபம் அவருக்கு தனியவில்லை, இது செய்திருக்கிறார்கள். அடுத்தாப்புல இது என்ன ஆச்சுன்னா, அந்த நட்டி, நம்ம கேமராமேன் நடராஜ் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பார். அவர் மும்பை போயிட்டு எப்படி தாதாவை அந்த மாதிரி சில விஷயங்கள். அப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டர், அந்த சாண்டி நிறைய அந்த நடிகராக அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர் இல்லாத பெண் காதலிக்கும் போது மாமியார் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரு வயதான தாய் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர், அவரும் தனக்கு தாயாக ஒரு அறிவுரை சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளும் பண்ணிட்டாங்க. அடுத்தாப்புல இன்னொரு பெரிய வேடிக்கை என்னென்னா, இதில் சாண்டி மாஸ்டர் இதை அப்புறம் ஜீவா சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா விஜயில் யார், சரிதாவுடைய தங்கை, அவர்களும் அவரது மகனும் இன்னொரு எபிசோடு வராங்க. அவர்கள் பெற்றோர்கள். இது என்னாச்சுன்னா, எல்லாத்தையும் லிங்க் பண்ணி கொடுக்குற ஒரு கேரக்டர் வேணும்ல. அது நம்ம யோகி பாபு ட்ரெயினோட டிடிஆராக மனைவியை இழந்தவராக, வாழ்க்கையில் எதையும் இழந்துவிடக்கூடாது, இருப்பதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது அறிவுரை சொல்லவில்லை, சொல்லாமல் சொல்லுகிறார். அது மட்டும் சொல்லாமல் அவருடைய இயல்பான நடிப்பு, அது முன்னாடி சார்ந்தாலும் எந்த கேரக்டர் போனாலும் அதை அழகாக பண்ணக்கூடிய செஞ்சிருக்கிறார். அடுத்தாச்சுன்னா, இதில் மியூசிக் தேவ் பிரகாஷ். ஆமாம், 4க்குமே அந்த நிறந்து அழகாக கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் டிஓபி மல்லிகார்ஜுனோட மணிகண்டராஜா 2 பேரும் அந்த சோகம், அந்த அப்பப்போ கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகள், சோகமாக இருந்தாலும் அப்பப்போ கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும். மியூசிக் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கொடுக்கும் பொழுது, இவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது, ட்ராவல் பண்ணும் பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது பாருங்கள், அதை ஈர்த்து கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெரிய அளவில் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து அவருடைய எடிட்டிங் இதில் ரொம்ப முக்கியம். 4 எபிசோடு 4 இதையும் அந்த கிறிஸ்பாக கட்டு அந்த டிசால்வ் அந்த மோடில் போய் நிறுத்துறது வருது. இதில் என்னாச்சுன்னா, அந்த நம்ம மைண்ட் கோபி இருக்கிறார், எல்லாம் நடக்கிறது நடக்கிறது மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. சிக்கலில் ஒரு தயாரிப்பாளர்
அது பக்கத்தில் கடற்கரை கிராமம் அந்த மாதிரி அந்த அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து போகிறது வர்றது அது மாதிரி ஒரு புற்றுநோயாளி அங்கேயே ட்ரீட்மெண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறவங்க அதில் உள்ள வந்து கேட்கக்கூடாது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வந்து விட்டது, அங்கேயே இருக்கே, அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. அது போகாமல் ப்ரைவேட்டில் தான் கொண்டு போனால் அதுக்கு ஒரு பெரிய பணம் வேணும்னு மைம் கோபி வந்து மீனவ கிராமத்துடைய தாதா கம் அடியாளாக இருக்கிறார். அவர் எப்படி யார் அந்த ஜோஸ் என்ன செய்கிறாருன்னா ரியோராஜ் வந்து என்ன செய்கிறாருன்னா அது வந்து ஒரு நல்ல கொடுக்குறாரு என்பதை விட அப்கமிங் ஹீரோவாக இருந்தாலும் கொடுத்த பாத்திரத்தை அது ஒரு அம்மாவை காப்பாற்றக்கூடிய, அது குறிப்பாக அது என்னமோ சினிமாவில் வந்து புற்றுநோய் வந்து விட்டாலும் மீளவே முடியாது, அப்படியே இவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. நிறைய டயபெட்டிக் மருத்துவமனைகள் எலும்பு நேர்ந்த இப்போ இந்த நாடு ஃபுல்லாக வந்து கருத்தரிப்பு மையமும் அந்த புற்றுநோய் மையங்கள் தான் இருக்குது. இப்போல்லாம் அது நிறைய இப்போ இந்த சமயத்தில் சொன்னோம், அவர்கள் சொல்லவே நம்மளா சொன்னோம். புற்றுநோய்க்கு வந்துங்க கீமோதெரப்பின்னு ஒரு மேட்ரு 6000 ரூபாய்க்கு மருந்தே கிடையாது. இது அரசு ஆஸ்பத்திரியில் இன்னும் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் இருக்குதா இங்கே 1.5 லட்ச ரூபா கட்டு ஒரு எபிசோடு ஒரு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் போக வேணாம், போகாத அளவுக்கு இருக்கிறது என்பதை சொல்ல மறந்து விடுகிறார்கள், நம்ம சொல்லிவிடுவோம். இப்போ இவ்வளோ பேர் 7G சிவா அந்த தயாரிப்பு குழுவில் அந்த செஞ்சுருக்காங்க. இது என்னாச்சுன்னா இந்த அந்த நடிகர்களாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் இதை வந்து கதை வந்து ரொம்ப கச்சிதமாக கிளியர் பண்ணியிருக்காங்க 4 எபிசோடும். அதுபோல் செருப்புக்கு தகுந்தாற் போல் காலை வெட்டுறது, தொப்பிக்கு தகுந்தாற் போல் அந்த தலையை வெட்டுறது என்பதை தவிர்த்து இதை வந்து கொண்டு போகிறப்போ நீட்டாக செஞ்சுருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா இயக்கம் பிரிட்டோ ஜேபி, ஆமாம் இவர் வந்து அவர் சமுதாயத்தின் மேல் உள்ள வெறுப்பு கடுப்பு எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு விட்டுருக்கிறார். இந்த டிவி ஓடிடி இந்த செல்ஃபோன் உள்ள பார்த்து கிடக்கணும்ல, வாங்க வெளியே வாங்கயா, அதற்கு வந்து நாங்கள் தரையா அதே பேட்டர்ன் அதே இது, ஏன்னா காசு கொஞ்சம் கூட இருக்குது தேட்டர்லங்கிறதுக்காக நம்ம போகாமல் இருக்கிறோம். நல்ல செய்தி, ஒரே திரைப்படம் அந்த ஒரே திரைப்படத்தில் 4 கதை தான், ஒரு கதையை வச்சுக்கிட்டு பொழுதுனையும் போய்கிட்டு பாட்டு அந்த ஃபைட்டு சேசிங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு பதிலாக கதை என்பது ஒரு அழகாக கொடுத்துருக்கிறாங்க. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். எல்லோரும் குறிப்பாக அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண் பிள்ளைகள் கல்யாணம் ஆகிட்டு வர பெண் பிள்ளைகளை ரொம்ப சுயநலத்தோடு டீல் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. எனினும் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம், பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய படம், புரிந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இதை வாழ்க்கை கேள்வின்னு எடுத்துடக்கூடாது. ஆனாலும் ஒரு சிறந்த படத்தை தவறு விட்டோம் ஓடிடியில் பார்த்தேலாம் இதில் டிவியில் பார்த்தேலான்னு வெயிட் பண்ணாமல் இது உடனே போய் பாருங்கள். அவங்களுக்கும் ஒரு ஆறுதல் மட்டுமல்ல ஒரு ஆதரவை கொடுத்த படம். பாருங்கள் குடும்பம் பிள்ளைகள் பேரப்பிள்ளை எல்லாரும் போய் பார்க்கலாம், பாருங்கள். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு